அம்மா எனக்கு பணியாரம் சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு தரீங்களா? பணியாரம் தானே வேணும், செஞ்சுட்டா போச்சு. டேய், அம்மா இட்லி மாவு காலையில சொல்லிட்டு இருக்காங்க, நீ இந்த டைம்ல பணியாரம் கேக்குற? இட்லி மாவு இருந்தா மட்டும் தான் பணியாரம் செய்ய முடியுமா? இட்லி மாவே இல்லாம இன்ஸ்டன்ட்டா பணியாரம் செய்ய முடியும். அது எப்படி? முதல் நாளே மாவு அரைச்சு புளிக்க வச்சுதான் பணியாரம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்ஸ்டன்ட் பணியாரம் அதை விட டேஸ்டா ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் ரவையை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்க பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பக்குவத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துல கரைச்சு வச்சுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே பொடியா நறுக்கின வெங்காயம், பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை, துருவன கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக இதுக்கேத்த மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான உப்பு, 4 காஷ்மீர் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதாங்க, பணியாரத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரான சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. பணியார கல் சூடானதும் அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. அடடா, வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.